டெல்லியில யார் அதிகாரத்துல இருக்கானோ அவனுடைய தயவுல தான் இங்க ஆட்சி பண்ண வேண்டியதா இருக்கு. அவங்களுடைய எடுபடியா தான் இந்த அந்த 700 கோயில் பக்கம் இருக்கிறது, கள்ளிச்சாலைகள் பக்கம் இருக்கிறது, அதெல்லாம் பல கடைகள் மூடி இருக்கு. மூடுற மாதிரி மூடிட்டு இப்ப ஆன்லைன்ல சேல் பண்ண சொல்றாங்களே. சட்ட ஒழுங்கு காவல் நிலையங்களை விட மகளிர் காவல் நிலையங்கள் மிகப்பெரிய கட்ட பஞ்சாயத்து மையங்களா மாறி சிங்கப்பெண் பாதுகாப்பு படையே தேவை. காவல்துறை திருந்தவே இல்லை, மாறவே இல்லை, தங்களை திருத்திக்கல. பெண்களுக்கு எதிரான அத்தனை வேலையும் பெண்களே அங்க செஞ்சுட்டு. அவன் பைப் லைன் போட்டுக்கிறான், அவன் நம்ம தண்ணி புறா உறிஞ்சிறான், கரண்ட் அவன் பயன்படுத்திக்கிறான், நம்ம விவசாயிக்கு மானியம் கிடைக்கிறதுல அவனுக்கு எல்லாம் போயிடும். இல்ல பேர்ல போய் என்னங்க இருக்கு? எந்த பேர்? அந்த திட்டத்தை, அதே திட்டத்தை நடைமுறைப்படுத்துறாங்கல்ல. எதுக்கு சார் பேரு மாற்றணும்? காமராஜர் பேர் வைக்கிறது என்ன? ஏன்னா கருணாநிதி குடும்பத்துல இருக்கிறவங்க உதயநிதி பேர் வரையுமா வச்சுட்டு இருப்பாங்க. விஜய் அரசு வைக்கிற பேரை நீங்க எதுக்கு போறீங்க? அடுத்து நீங்க வந்தா நீங்க இப்ப மாத்த போறீங்க. ஓட்டுக்கு 3000 பண்றது சாதாரண கிராமப்புறங்கள் வரையும் கொடுத்தாங்க. வாங்கிட்டு என் பணத்தை வாங்கிட்டு நீ எங்களுக்கு ஓட்டு போட நன்றி கட்டுறவங்க, அந்த அர்த்தத்துல தான் அவங்க சொல்றாங்க. பூர்ண மது விலக்கே வந்தாலும் இங்க குடிக்கிறவங்க ஏதோ ஒரு வகையில குடிப்பான். சட்டம் போட்டு இது தடுக்கிறத விட வர காலங்களில் வந்து திமுக பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இப்ப இருக்கவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, விஜயோட ஆட்சி, தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சி வந்து பிஜேபி தான் இன்டைரக்டா அவங்களுக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றாங்களே. இது எந்த அளவு இது உண்மையா? இது உண்மையா? தொகுதி வரையறை, மும்மொழி கொள்கை, இது எல்லாத்துக்கும் எதிராக தீர்மானம் போடுறாரு. அதெல்லாம் இதெல்லாம் இவங்க எதுக்குறாங்களா? இவங்க நியூட்ரல் ஆகுறாங்கல்ல, நடுநிலை என்ற பேர்ல காணாம வெளியே வருது. இந்த ஆனா விஜய் அதை செய்யறாரா? பிஜேபியை ஓட்டு போட்டோம், விஜய்க்கு ஓட்டு போட்டு தமிழ்நாட்டு மக்கள் வாக்காளர்கள் ஓட்டு போட்டாங்க, வாக்களிச்சாங்க, அவர் முதல்வர் இருக்காரு. அப்படி பிஜேபி தயவுல ஒரு பண்ணுவாரு. இங்க யாரு இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்து முதலமைச்சர் என்ற பதவின்றது ஒரு பொம்மை மாதிரி தான். பஞ்சாயத்து யூனியன் ஊராட்சி ஒன்றிய சேர்மன் சொல்றாங்க பாரு, அந்த மாதிரி ஒரு இதுதான் தவிர முழு அதிகாரம் பெற்ற தன்னியல் அதான் மாநில சுயாட்சியிலும் பேசுறாங்கல்ல. இவங்க வந்து எல்லா முடிவும் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் எடுக்க முடியாது. டெல்லிக்கு கட்டுப்பட்டு தான் இருந்தாங்க. டெல்லி ஆண்டைகள் என்ன முடிவு பண்றானோ அதை தான் இங்க யாரு முதலமைச்சரா இருந்தாலும் செஞ்சாங்க. டெல்லியை பகைச்சிட்டு டெல்லிக்கு விரோதமா இங்க தமிழ்நாட்டில் நாங்க இதை தான் செய்வோன்றெல்லாம் அறிவிச்சுட்டெல்லாம் பண்ண முடியாது. சட்டத்துக்கு உட்பட்டு கூட செயல்பட முடியாது. டெல்லிக்காரனுக்கு உட்பட்டு தான், டெல்லி அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் செயல்படுமே தவிர இந்திய அரசியலமைப்பு சட்டம் கூட இங்க 2வதா தள்ளப்பட்டிருக்கு. டெல்லியில யார் அதிகாரத்துல இருக்கானோ, ஆட்சியில இருக்கானோ, அவனுடைய தயவுல தான் இங்க ஆட்சி பண்ண வேண்டியதா இருக்கு. அவங்களுடைய எடுபடியா தான் இந்த டெல்லியோட எடுபடியில தான் இங்க ஆட்சி பண்ண முடியும். அது விஜயும் ஒன்றும் பண்ண முடியாது. அவருக்கான அதிகாரம் அவ்வளவுதான். டெல்லி முதலமைச்சர் பிரதமருக்கு இருக்கிற அதிகாரம் முதல்வர் கிடையாது. இவங்களுக்குன்ட்டு ஒரு வரையறை இருக்கு, அதுக்குள்ளதான் இவங்க செயல்பட்டாகணும். அவங்க மத்திய அரசு காட்டுற இல்ல, அவங்க ஆட்சி கழிச்சிட்டு போலாம்ல. டெல்லி மத்திய அரசு வந்து இவங்க ஆட்சி கலைச்சிட்டு போலாம்ல. அதனால ஒரு குறிப்பிட்ட அதிகாரம் தான் இவங்களுக்கு, குறிப்பிட்ட அளவு தான் இயங்க முடியும். அது ஸ்டாலின் வந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி வந்தாலும் சரி, யாரு வந்தாலும், நாளைக்கு கம்யூனிஸ்ட்லயே வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட இந்த எல்லைக்குள்ள இருந்துதான் செயல்பட முடியுமே தவிர எல்லா அதிகாரமும் இவங்களுக்கு கிடையாது. இவங்க வந்து அவங்கள டெல்லி நாட்டாமை பகைச்சிட்டு இங்க எதுவும் பண்ண முடியாது. சார், இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாருமே கேட்கிற கேள்விதான். நீங்க தேர்தல் பிரச்சாரம் டைம்ல வந்து நாங்க இதை செய்வோம் அதை செய்வோம், ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு நிறைய அறிக்கைகள்லாம் கொடுத்தாரு விஜய். ஆனா இன்ன வரைக்கும் பண்ணல. இந்த 100 நாள்ல வந்து 717 மதுக்கடைகள் நாங்க மூடிட்டோம்னு சொல்றாரு. ஆனா இன்னும் மூடலையே. மூடுறேன்னு நீங்க கணக்கு தான் காமிச்சிருக்கீங்க. அதாவது அதுக்கு பின்னாடியே மூடிட்டேன்னு சொல்லிட்டே இருக்கும்போது பின்னாடியே எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது ஒண்ணு. 2வது குற்றச்சாட்டு வந்து 65 சிறப்பு தனி பிரிவு வச்சிருக்காங்க, போதைப் பொருளுக்கு தடுப்பு சட்டம் அப்படின்னா. ஆனா போதைப் பொருள் இன்னும் அதிகமா தான் ஆயிட்டு இருக்குன்ற மாதிரி குற்றச்சாட்டு இருக்கே சார், இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, போதைப் பொருள் கலாச்சாரம்ன்றது தொடர்ச்சியா இருந்துட்டு இருக்கிற ஒண்ணு. அது இப்ப கொஞ்சம் வழக்குகள்லாம் அதிகமா போடுறாங்க, அதனால இப்ப அதிகமாயிட்டு இருக்கிற மாதிரி. சிறப்பு படை வச்சிருக்கீங்க, 65 சிறப்பு படை வச்சிருக்கீங்க. அப்படி இருந்தா அதை கண்ட்ரோல் பண்ண முடியலையா? பிடிக்கிறாங்க, பிடிச்ச வழக்கு பதிவாகிறதுனாலதான் இப்ப அதிகமா நடக்குதுன்ற கருத்து வெளியே வருது. இதுக்கு முன்னாடி சுதந்திரமா நடமாட்டு இருந்தாங்க, இப்ப அதை தடுக்கிறாங்க, வழக்கு பதிவு பண்றாங்க, அவங்களை உள்ள தூக்கி வைக்கிறாங்க. அப்போ குற்றங்கள் அதிகமா நடக்குதுன்றத அந்த அடிப்படையில இருந்து அவங்க பேசுறாங்க. இதுக்கு முன்னாடி இப்ப போதைப் பொருள் கலாச்சாரம் இல்லாம இருந்து புதுசா வந்து இங்க நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிறத அவங்க தடுத்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க, வழக்கு பதிவு பண்றாங்க, சம்பந்தப்பட்டவங்களை கைது பண்றாங்க. அப்போ இது அதிகமா தெரியுது. இப்ப வழக்கு அதிகமாகும் போது இவ்வளவு குற்றம் நடக்குது அப்படின்றது அந்த அடிப்படை எண்ணிக்கையில தான் சொல்றேன். 712 மது கடைகள் மூடிட்டாங்கன்னு சொல்றாங்களே, அப்ப மது பிரியர்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்குன்னு நினைச்சிருக்கீங்களா? மது பிரியர்கள் எண்ணிக்கை குறைஞ்சதெல்லாம் நினைக்க முடியாது. அது அவங்க எப்பயும் குடிக்கிறோம், குடிச்சிட்டு தான் இருக்கான், அவனை ஒண்ணும் பண்ண முடியாது.
பூர்ண மது விலக்கே வந்தாலும் இங்க குடிக்கிறவங்க ஏதோ ஒரு வகையில குடிப்பான். அதனால ஒரு சட்டம் போட்டு இது தடுக்கிறத விட மக்களுடைய அவங்களா தங்களோட சூழலை புரிஞ்சுட்டு அவங்களா மாத்திக்கிறது, ஒரு மனநிலையில இருந்து அவங்களுக்கான அந்த மாற்றம் வரணும். சமூகத்துல எல்லா பிரச்சனையிலுமே அது மக்கள் சமூகம் வந்து எல்லாமே அரசு செஞ்சிட முடியாது. மக்களும் அதுக்கான வழிகாட்டுதலை பண்ணணும். இப்ப இவ்வளவு மது போதைக்கு எதிராக இவ்வளவு பேசுறாங்க. சாராய ஆலைகள் அவங்களுக்கு இருக்கு, மூடிட்டு வந்து சொல்ல வேண்டியதானே எங்க ஆலையில எல்லாம் மூடுறோம். ஏன்னா அதுக்கு கூட ஒரு விஷயம் சொல்றாங்க, தமிழ்நாட்டோட அரசே வந்து மதுக்கடை மூலம் அந்த வருமானத்துல நடக்குதுன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல, ஏற்கனவே இருந்த அரசும் அப்படித்தான் சொல்லிட்டு இருந்தாங்க. விஜய் அரசு மட்டும் இல்ல, ஏற்கனவே இருந்த ஆட்சிகளும் மதுக்கடை வருமானத்துலதான் நடக்குதுன்றதான் சொல்லிட்டு இருந்தாங்க. எடுத்து இப்ப வந்து 100 நாள்ல திடீர்னு எல்லாம் ஒரே மக்கள் எதிர்பார்க்கல, எதிர்கட்சிகள் எதிர்பார்க்கிற அளவுக்கு. என்னன்னா இப்ப இவரை டேமேஜ் பண்ணும், அதுக்கான ஒரு வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, என்னால கம்ப்ளீட்டா பூரணமா எல்லா மதுக்கடையும் மூட முடியாது, குறிப்பிட்ட அளவுக்கு வேணா நான் மூடுறேன்ற மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்திருக்கலாமே. இல்ல, அதான் 700 அதுதான் இல்லன்றாங்களே எதிர்கட்சியோ இல்ல மத்த எல்லாரும். இல்ல, அது சும்மா ஒரு ஃபேக்கான ஒரு மெம்பர் தான், அவங்க மூடல அப்படிங்கிறாங்களே சார். இல்ல, பல கடைகள் மூடி இருக்காங்க. சிலது நிர்வாக காரணங்கள் அதுன்ட்டு போயிட்டு இருக்குமே தவிர மற்றபடி மூடி இருக்காங்க. கடையில குறைச்சிருக்காங்க. அந்த 700 கோயில் பக்கம் இருக்கிறது, கள்ளிச்சாலைகள் பக்கம் இருக்கிறது, அதெல்லாம் பல கடைகள் மூடி இருக்காங்க. மூடுற மாதிரி மூடிட்டு இப்ப ஆன்லைன்ல சேல் பண்ண சொல்றாங்களே, இது எப்படி? ஆன்லைன்ல கூட நீங்க வாங்கிக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல, நடைமுறைக்குள்ள அது எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றது தெரியல. ஏன்னா இப்ப உணவுப் பொருட்கள் வாங்குறோம், சொமாட்டோ, அந்த இவங்க ஜொமேட்டோ, இந்த இவங்கெல்லாம் வர ஸ்விக்கி இவங்கெல்லாம் வராங்களா, அந்த மாதிரி அதுவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அறிவியல் வளரும் போது எல்லாம் தானே வளரும். தகவல் தொழில்நுட்பம் அறிவியல் வளரும் போது அதுவும் வளரதான் செய்யும். அது எப்படி நம்ம சமூகத்துல மக்களா பார்த்து சில முடிவுகள் எடுக்காம ஒண்ணும் பண்ண முடியும். மக்களா திருந்தணும்ன்றீங்க. மக்கள் கிட்ட தான் மாற்றங்கள் வரும். மக்கள் கிட்ட இருந்து வர மாற்றங்கள் தான் நிக்கும். அதிகாரத்தை சட்டம் போட்டு தடுக்கிற மாற்றங்கள்ன்றது பெருசா நிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு அளவுக்கு தான் அரசு பண்ண முடியும். மக்கள் வந்து முடிவுக்கு வரணும் சார். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சிறப்பு அதிரடி படைங்க சார், பெண்களுக்கான சிறப்பு அதிரடி படை. அதுல கூட சில பேர் என்ன சொல்றாங்க, சும்மா அவங்க யூனிஃபார்ம் போட்டு சுத்திட்டு இருக்காங்க, யாரையும் அவங்களுக்கு அரெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு பவர் கொடுக்கல, எஃப்ஐஆர் போடக்கூடிய அந்த அளவுக்கு அவங்களுக்கு பவர் கொடுக்கலன்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல அனைத்து மகளிர் காவல் நிலையங்களை துவக்கினாங்க. ஓரளவுக்கு சரியாதான் பண்ணாங்க. அதுவரை நல்ல திட்டம் தான். ஏன்னா பெண்களுக்கான பாதுகாப்பான இடம் அனைத்து மகளிர் காவல் நினைச்சோம். ஆனா இன்னைக்கு பெரும்பகுதி சிங்கப்பெண் படையை விட்டுருவோம். சிங்கப்பெண் பாதுகாப்பு படையெல்லாம் எந்த அளவுக்கு சாதாரணமா இந்த காவல் நிலையங்களை சீர்படுத்தினாவே போதுமானது. இருக்கிற மகளிர் காவல் நிலையங்களே முறையா பண்ணாம இன்னைக்கு சட்ட ஒழுங்கு காவல் நிலையங்களை விட மகளிர் காவல் நிலையங்கள் மிகப்பெரிய கட்ட பஞ்சாயத்து மையங்களா மாறிடுச்சு. இன்னும் 100 நாள்ல நான் சொல்ல தொடர்ச்சியாகும். சிங்கப்பெண் படை ஒரு பக்கம் அமைக்கிற இதே காலகட்டத்துலதான் இன்னைக்கு பல காவல் நிலையம் பெண்களுக்கு எதிரான அநீதிகளை பெண் காவல்துறை அதிகாரிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு பல விஷயத்த நாம சொல்ல முடியும். இப்ப இந்த குற்றச்சாட்டை நாம வெளிப்படையா வைக்கிறோம். ஆனா முதலமைச்சர் ஒரு திட்டத்தை அறிவிக்கலாம், அதை அமுல்படுத்த வேண்டியவங்க கீழே இருக்கிற அதிகாரிகள் தான். இப்ப இந்த மகளிர் காவல் நிலையங்கள் முறையா செயல்பட்டாவே சிங்கப்பெண் பாதுகாப்பு படையே தேவையில்ல. பேருக்கு ஏதோ ஒரு வச்சுட்டு இங்க கீழே போய் பாத்தீங்கன்னா இப்ப வழக்கு பதிவு பண்ற அதிகாரம் அவங்களுக்கு கிடையாது. பிடிக்கலாம், செய்யலாம், கொண்டு போய் ஒரு காவல் நிலையத்துலதான் நிறுத்தணும். ஆனா இப்ப நடைமுறையில என்ன, கீழே காவல் நிலையங்கள் என்ன முழுக்க இன்னும் காவல்துறை திருந்தவே இல்லை, மாறவே இல்லை, தங்களை திருத்திக்கல. கட்ட பஞ்சாயத்து நிலையங்களாதான். அது மகளிர் காவல் நிலையம்லாம் கவுன்சிலிங் என்ற பேர்ல முழுக்க கட்ட பஞ்சாயத்து. பெண்களுக்கு எதிரான அத்தனை வேலையும் பெண்களே அங்க செஞ்சுட்டு இருக்காங்க. பாதிக்கப்பட்ட பெண்கள் போய் நிம்மதியா ஒரு புகாரை கொடுத்து ஒரு தீர்வு ஒரு வழக்கு பதிவு பண்ணுனா கூட முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. அவ்வளவு மோசமா தான் இருக்க தவிர அது சிங்கப்பெண் பாதுகாப்பு படையெல்லாம் ஒரு என்னை பொறுத்த ஒரு பயனற்ற இதுதான். ஏதோ இப்ப அப்படி போலாம் வரலாம், அதுக்குள்ள இப்ப அவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வரதுக்குள்ள ஏதாவது ஒரு குற்றம் நடந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதை பார்த்து எல்லாம் குற்றவாளிகள் பயப்படுவான்ற அளவுக்கு தெரியல. இருக்கிற இந்த மகளிர் காவல் நிலையங்கள் மகளிர் பிரச்சனைல, பெண்கள் பிரச்சனைல அவங்களுக்கு பாதுகாப்பா இருந்து செயல்பட்டவே சிறப்பா இருக்கும். கடைசியா ஒரு கேள்வி, முதலீட்டாளர் மாநாடு வந்து சமீபத்துல நடந்து முடிச்சு, அதுல வந்துட்டு 1 கோடிக்கு மேல வந்துட்டு 1 கோடிக்கு மேல இன்வெஸ்ட் பண்ணிட்டு 106 திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க இல்லையா? இது எந்த அளவுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு மத்த விஷயங்களுக்கு வந்துட்டு பயனுள்ளதா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இது இம்ப்ளிமெண்ட் ஆகுமா? கரெக்டான இம்ப்ளிமெண்ட் ஆகும். அதெல்லாம் கார்பரேட் ஆளு தானே செய்யறாங்க. அதனால மக்கள் நலன் சார்ந்த இது எல்லாம் கிடையாது. நம்ம பணம் முழுக்க பாத்தீங்களா, தண்ணி நம்புடுது, நிலம் நம்புடுது, மின்சாரம் நம்புடுது, பலது இலவசமா கொடுக்குறாங்க, பலது மானியத்துல கொடுக்குறாங்க.
பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு. அப்ப அவன் வந்து நம்ம சுரண்டிட்டு போறான். 200 வருஷம் பிரிட்டிஷ்காரன் சொன்னா நம்ம இன்னை வரையும் பேசிட்டு இருக்கோம். இப்போ இவன் இந்த கார்பரேட் ஆளுங்க பூரா நம்மள சுரண்டிட்டு இருக்கான். நம்ம வரி பணத்துல அவன் ரோடு போட்டுக்கிறான், அவன் பைப் லைன் போட்டுக்கிறான், அவன் நம்ம தண்ணி பூரா உறிஞ்சிறான், கரண்ட்டை அவன் பயன்படுத்திக்கிறான். நம்ம விவசாயிக்கு மானியம் கிடைக்கிறதுல அவனுக்கு எல்லாம் போயிடுது. அதனால பெருசா மக்களுக்கு அதனால நேரடியான நன்மைகள் பார்த்தோம்னா குறைவுதான். அவன் அனுபவிக்கிற சலுகைகளை விட நம்ம மக்களுக்கு கிடைக்கிற பலன்ன்றது அந்த நிறுவனங்களால் கிடைக்கிற பலன் மிக குறைவு. ஏன்னா நம்ம வரி பணம் பல ஆயிரம் கோடி ரூபாய் அவங்களுக்கு போய் சேருது. ஒவ்வொரு நிறுவனமும் இந்த கார்பரேட் கம்பெனிங்க துவக்கும் போது எல்லா வசதியும் நம்ம அரசு செஞ்சு கொடுக்குது. அதாவது மக்களுக்கு நீங்க இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சி காலத்துல இந்த மாதிரி நடந்துச்சு. இப்போ இந்த தாவேக ஆட்சியில நடந்திருக்க இந்த முதலீட்டு இது எந்த ஆட்சியா இருந்தாலும் இந்த கார்பரேட் முதலீட்டாளர்கள்ன்ற கார்பரேட் ஆளு தான். முதலீட்டாளர்கள்ன்றவன் கார்பரேட் ஆளு தான். அவன் யாரும் அந்த எந்த ஆட்சியில வந்தாலும் லாப நோக்கம், அவனுடைய நோக்கம் என்னவோ அதை தான் செய்ய போறான். மக்களுக்காக வந்து சேவை செய்யறதுக்கெல்லாம் வரல. எந்த கார்பரேட்டும் மக்களுக்கு செய்யறதுக்காக வரல. அதனால எல்லா முதலீட்டாளரும் லாபத்தை நோக்கமா வச்சுதான் வரோம். அதனால மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்ட்டு வரன்றதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. அதுல ஒழுங்குபடுத்தணும். இப்ப இருக்கிற அரசாவது ஏற்கனவே கடந்த திமுக ஆட்சி வரையும் அது முதலீட்டாளர்கள் வரவேற்கப்பட்டாங்க, அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. இப்ப அது தொடர்ச்சியா தான் போயிட்டு இருக்கு. இப்ப இருக்கிற ஆட்சியிலேயாவது அது வளர்ச்சின்றாங்க, அது பெரிய வளர்ச்சியெல்லாம் கிடையாது. நம்முடைய வளத்தை நம்ம இழந்துட்டு இருக்கிறோம். நம்ம வளம் கொள்ளையடிக்கப்படுவதற்கான ஒரு வாய்க்காது, அவ்வளவுதான். அது முதலீட்டாளர்கள் பெரிய கம்பெனியெல்லாம் வந்துடுச்சு, நமக்கு வேலை வாய்ப்பு நிறைய வருதுன்றதெல்லாம் ஒரு மேஜிக் மாதிரி தான், ஒரு ஏமாற்று வேலை. நம்ம சுரண்டுறதுக்கான ஒரு நவீன வடிவம் அது. நம்ம மக்களை அங்க போனா இந்த நிறுவனங்கள்லாம் பெரிய அவன் உழைப்புக்கான ஊதியமெல்லாம் கொடுக்கறது கிடையாது. அங்கேயே அவன் சுரண்டலுக்கு ஆளாகிறான், சுரண்டப்படுறான். சார், ஆனா இன்னொரு குற்றச்சாட்டும் இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிக்காரங்க உண்டாக்குன இந்த திட்டங்களை தான் வந்து இப்ப தாவேக்கு வந்து பெயர் மாற்றம் பண்ணி தன்னோட திட்டங்கள்னு அறிவிச்சிட்டு இருக்காங்க. புதுசா இவங்க எதுவும் எந்த திட்டமும் பண்ணலன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இல்ல, பேர்ல போய் என்னங்க இருக்கு? எந்த பேர்? அந்த திட்டத்தை, அதே திட்டத்தை நடைமுறைப்படுத்துறாங்கல்ல. அப்புறம் எதுக்கு சார் பேர் மாற்றணும்? அதை மாத்தாம அப்படியே கண்டினியூ பண்ணி எல்லா காலத்திலயும் நடந்திருக்குல்ல. எந்த ஆட்சி காலத்துல பேர் மாத்தாம இருந்தாங்க? எல்லா ஆட்சி காலத்துல நடந்திருக்கு. எல்லா ஆட்சியாளர்களும் இயல்பா செய்யற ஒண்ணுதான். தாவேக அரசு ஜோசப் விஜய் வந்த பிறகுதான் இதெல்லாம் நடக்குதுன்ற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. அதுதான் இதுல இருக்கிற ஒரு மோசடியான போக்கே. இது எல்லா ஆட்சியாளர்கள் செய்யற ஒரு இயல்பான நல்லதுன்னு சொல்லல. அப்ப அதே பேர்ல இருந்து கண்டினியூ. இந்த காலை உணவு திட்டத்துல காமராஜர் பேரை வச்சிருக்கிறோன்றாங்க. அதுல என்ன தப்பு ஆயிடுச்சு? காமராஜர் பேர் வைக்கிறதுக்கு என்ன? ஏன்னா கருணாநிதி குடும்பத்துல இருக்கிறவங்க உதயநிதி பேர் வரையுமா வச்சுட்டு இருப்பாங்க. பேரு ஆட்சியாளர்கள் இப்ப வராங்க, அஞ்சலியம்மா பேரு, காமராஜர் பேரு, இதெல்லாம் வைக்கிறாங்கன்னா அதுல என்ன தப்பு இருக்கு? திட்டங்களை மக்கள் நல திட்டங்களை கைவிட்டாங்க, அதை மூடிட்டாங்க அப்படின்னா அது கண்டிக்கத்தக்கது தான். அதை நம்ம ஏத்துக்க முடியாது. ஏற்கனவே இருக்கிற ஒரு திட்டம், மக்கள் பயனடைற ஒரு திட்டம், அதுக்கு மூடு விழா பண்றாங்கன்னா அது தவறான ஒரு போக்கு. பேரை மாத்தின வேலை நடக்குது இல்ல, பேரா முக்கியம். பேரு பிரச்சனை கிடையாது. பேரு நாங்க வச்ச பேரை மாத்திட்டாங்கன்னா இப்ப அடுத்து நீங்க வந்தா நீங்க மாத்ததான் போறீங்க. இப்ப விஜய் அரசு வைக்கிற பேரவை நீங்க ஏத்துக்க போறீங்க, அடுத்து நீங்க வந்தா நீங்க இப்ப மாத்த போறீங்க. பேர் மாற்றம்ன்றது அரசு மாற்றங்களோட சேர்ந்து நடக்கிற ஒண்ணு. அதை புதுசா இப்பதான் இவருதான் வந்தாரு, இவர் மாத்திட்டாரு கோல்வார்க்கர் பேரை வைக்கிறாரு. இருக்கிறவங்க இங்க இந்த மக்களுக்காக பாடுபட்ட இருந்த நேர்மையானவங்க பேரை வைக்கிறாங்க. அதெல்லாம் போயிட்டு என்ன? அது பேர் திட்டங்களை கை விட்டாங்களா கண்டிக்கத்தக்கது. மக்கள் நல திட்டங்கள், மக்களுக்கு பயனடைகிற திட்டங்களை தவிர்த்தாங்கன்னா அதை ஏற்றுக்க முடியாது, அது கண்டிக்கத்தக்கது தான். பேர்ல என்ன கிடைக்குது? போயிட்டு நாளை கூட என் பேரை வேற எதுவும் மாத்திக்கலாம். அரசு கேஜெட்ல ஒரு பேர் நம்ம மாத்திட்டு போலாம் இல்ல. அரசு ஆட்சியாளர்கள் வரும்போது அவங்க திருப்திக்கு அல்லது மக்களை திருப்தி புது திட்டம்னு மக்களுக்கு தெரியும். மக்கள் எல்லாம் கோமாளிங்களா பாத்துட்டு தானே இருக்காங்க. மக்கள் என்ன நடக்குது மக்கள் பாத்துட்டு தான் இருக்காங்க. அதனாலதான் 60 வருஷம் ஆட்சியில நம்மளை அனுப்பிச்சுட்டு புதுசா 2 வருஷத்துல அரசியலுக்கு வந்து பெருசா ஒண்ணு செய்யாம கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல ஒரு பெரிய கட்டமைப்பு இல்லாத ஒரு அமைப்பை கொண்டு வராங்களா மக்களுக்கெல்லாம் தெரியுது. மக்கள் எல்லாம் தெளிவா இருக்கிறாங்க. மக்களை முட்டாளுங்க, நன்றி கேட்டவங்கன்னு சொல்ற அந்த போக்கு இருக்கு. அது ஒரு அராஜகமான தன்மை தான், ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு போக்கு. மக்களை என்ன நன்றி கேட்டவன்ற அளவுக்கு திட்டுறாங்களே, இதையெல்லாம் எப்படி நம்ம அது விஜய் மேல ராத்திர மக்களையும் ஜெயித்தில திட்டுறாங்க. எனக்கு ஓட்டு கேட்டவங்க என்ன எந்த கையில இந்த சொல்லலாம் 3000 ரூபாய் நான் பகுதிக்கு தகுந்த மாதிரி கொடுத்தாங்க. ஓட்டுக்கு 3000 ரூபாய்ன்றதுக்கு சாதாரண கிராமப்புறங்கள் வரையும் கொடுத்தாங்க. வாங்கிட்டு என் பணத்தை வாங்கிட்டு நீ எங்களுக்கு ஓட்டு போடலாம் நன்றி கட்டுறவங்க அந்த அர்த்தத்துல தான் அவங்க சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா காசு கொடுக்காம ஜாதி சொல்லாம வந்தாங்கல்ல, அதுதான் இப்ப அவங்களால ஜீரணிக்க முடியாத விஷயம். அதுதான்
என்னென்ன பேசுறேன்றது தெரியாம அவங்களே பேசிட்டாங்க. இந்த பைத்தியம் பித்தம் முடிச்சவன் போய் எதத்தனா தெளின்னு பிடிக்கும் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு திமுக முன்னாள் அமைச்சர்கள் பேசிட்டு இருக்காங்க. ஏற்புடையதெல்லாம் சரியான ஜனநாயக முறையும் கிடையாது. ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் மக்களுக்கு புரியாம ரொம்ப அழகா தெளிவா பேசுங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி.